ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது நமக்கு எந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் எந்த ஆர்டிக்கிள் பயன்படுத்தி தேர்தல் நடத்தப்படுகிறதுன்னு கேட்டா 68 உட்பிரிவு 2 அடிப்படையில துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படுகிறது. அவர் பதவிக்கான தகுதிகள் என்ன, வயது குறைஞ்சபட்ச வயது என்னவா இருக்கணும், மற்றும் பதவி காலம் 5 ஆண்டுகள் வரும். இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ் வரும். பிளஸ் இன்னும் ஒரு குறிப்பா என்னன்னா, இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நியமன எம்பிக்கள் வாக்களிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு. நியமன எம்பிக்கள்னா ராஜ்யசபாவில் 12 எம்பிக்கள் குடியரசுத் தலைவரால் நாமினேட்டட் எம்பிஸ், நியமன எம்பிக்களா இருக்காங்க. அதாவது இந்திய தேசத்துல கலை, அறிவியல், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஆளுமைகளை ராஜ்யசபாவோட எம்பிஸா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். கேபினெட் அதோட பரிந்துரையின் அடிப்படையில், மத்திய அமைச்சரவையின் பரிந்துரையின் அடிப்படையில 12 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த டவுட் இருக்கும், அவங்க வாக்களிக்க முடியுமா முடியாதானே, அவங்க வாக்களிக்கலாம். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கத்திலையும் அவர்கள் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது